நம்ம விஜய் அவர்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட சின்னம் என்னன்னாக்கா விசில். ஏற்கனவே விசில் தான் வேணும் வேணும்ட்டு நம்ம பசங்க அடம்பிடிச்சிட்டாங்க. எதுக்காகனாக்கா பிகில் படம் வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால இதுவும் விசில் அதுவும் ஒரே பேர் தான். ஸோ அதனால அதுதான் வேணும் அதுதான் வேணுட்டு ஆர்வமா இருந்தாங்க. ஸோ அதன்படியே தேர்தல் ஆணையமும் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விசில் சின்னத்தோடைய தமிழாக்கம் தூய தமிழ் என்னன்னாக்கா மடக்கு ஊ. சரி, ஓகே, அது வந்து பேசலாம் ஒரு மாதிரி இருக்கும். நாம என்ன சொல்றோம்னா மடக்கு ஊதல் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிடணும். அதாவது மடக்கு ஊதல். ஊதல் வந்து நம்ம 1வது 2வது புக்லயே பார்த்திருக்கோம். ஊதல்னு இருக்கும். ஸோ அதுதான் விசில் தான் ஊதல். ஸோ இது வந்து மடக்கு ஊதல் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சு போறது விட்டுட்டு இதுக்கு வந்து விளக்கம் நாம சொல்லிக்கிட்டு அவங்க கூட அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு, ஏன்னா எலெக்ஷன் டேட்டில் வந்து அறிவிக்க போறாங்க, ஏகப்பட்ட வேலை இருக்கும். கை கல்யாணம் அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காரு, மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்கு. ஆனா அழுத்தம் வந்து என்னன்னாக்கா மக்களோட காலை பிடிச்சி எல்லாருமே அழுத்த போறாங்க. கையும் காலையும் பிடிச்சி அழுத்த போறாங்க. இது அண்ணன் மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்காரங்களும் சரி, மக்களுக்கு வந்து இப்போதைக்கு பெரும் அழுத்தம் இருக்கும். ஓட்டு வேணும்னாக்கா அவங்க காலை பிடிக்கிறது, இவங்க காலை பிடிக்கிறது, கையை பிடிக்கிறது. ஸோ அந்த ஒரு அழுத்தத்தை தான் அண்ணா வந்து சொல்லியிருப்பாருன்ட்டு எனக்கு தோணுது. ஸோ மேற்கொண்டு இந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்காருன்றதை விளக்கமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஊக்கம் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ டிவிக்கோட சின்னம் அறிமுகப்படுத்துறதுல வந்து ஒரு விஷயம் பேசினாரு நம்ம செங்கோட்டையன் அவர்கள். என்னன்னாக்கா வீட்டுல வந்து தாய்மார்கள் வயசானவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க காதில் போயிட்டு பிகில ஊதுறது, ரோட்ல வந்து செவனே நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்க காதில் போயிட்டு ஊதுறது, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. ஏன்னா இவர் வந்து அனுபவப்பட்டிருக்காரு. என்னன்னாக்கா ஏதோ சொல்லுவாங்கல்ல, சின்ன பசங்க கிட்ட போயிட்டு மாட்டிக்கினா அப்படின்ட்டு. ஏன்னா இவர் வந்து எப்படிப்பட்ட அரசியல்வாதின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்து இருந்திருக்காங்க. பழந்துன்னு கொட்டப்பட்டவர். அவர் வந்து தோழ ஆரம்பிச்ச நம்ம கட்சியில போயிட்டு சேர்ந்திருக்காரு. ஸோ அங்க எல்லாருமே எப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். இப்பதான் வந்து தெளிவடைஞ்சு வெளியே வராங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புசை ஆனந்த் அவர்களுக்கும் இவருக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்குன்ட்டு அரசர் எல்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. ஏன்னாக்கா நம்ம அண்ணனே சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த எலெக்ஷனை வந்து காணணும், வெற்றி காணணும்ட்டு. அவர் வந்து ஒன்னா சேரணும்ட்டு சொல்லும் போது சிரிக்கிறார். அப்படின்னு பார்த்தா இந்த மேட்டர் தான், அவங்களும் ஒரு மேட்டர் நடந்திருக்கு, பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சொல்ல வரான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு விழுப்புரத்துல வந்து ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அவர் ரசிகர்கள் மன்றத்தால ஏற்பாடு செய்யப்பட்ட கல்யாணம். அந்த ரசிகர் மன்றத்துல போய் கல்யாணத்துல போயிட்டு நிகழ்ச்சியில வந்து கலந்துருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து 2 கோஷ்டியா இருந்திருக்காங்க. சண்டை நடந்திருக்கு. ஸோ அந்த சண்டையில வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மண்டபத்தோட பின் வழியா வந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. ஸோ அதை பத்தின வீடியோ வந்து யூடியூப்லயே இருக்கு. ஸோ வந்து ஒரு சொந்த கட்சி, சொந்த ரசிகர் மன்றமா இருக்கும் போதே பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாத அவரு எப்படி இப்ப வந்து கட்சியில நடக்கிற உள்கட்சியில் நடக்கிற பூசலை வந்து எப்படி சரி பண்ணுவாருன்றதுதான் கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம கட்சியிலேயே இருக்கிற பிரச்சனையே பார்க்க முடியாது. நீங்க எப்படி நாளைக்கு நீங்க மக்கள் பிரச்சனையை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறீங்கன்றது பெரும் கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுக்கணும் நம்ம விஜய் அவர்கள். எனக்கு கொடுத்தாதான் ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நம்பிக்கை வந்தாதான், ஏன்னா நம்பிக்கை வரணும், என் மேல இருக்கிற நம்பிக்கையை விட உங்க மேல நம்பிக்கை அதிகமா வரணும்ட்டு ஒரு விளக்கம் சொல்றீங்க. ஸோ என்னோட கேள்வி என்னக்கா, உங்க மேலேயே வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கையே வரல, ஒரு பெரும் கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா கரூர் நடந்த பிரச்சனையும் சரி, ஏன்னா இப்பதான் அரசியலோட முக்கியமான கட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே கரூர் பிரச்சனையே பெரும் முக்கியமான கட்டம் தான் அது. எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் வந்து முக்கியமான கட்டம் தான் உங்க அரசியல்ல. ஸோ கரூர் நன்ற பிரச்சனை வந்து பெரும் முக்கியமான விஷயம். ஸோ அதுவே வந்து நீங்க வந்து முக்கியமான விஷயம்ட்டு நீங்க சொல்லல. இப்போ வந்து எலெக்ஷன் வருதுதான் நீங்க வந்து மிக முக்கியமான கட்டத்துல இருக்கும் அப்படின்றீங்க. ஏன்னா நீங்க அரசியல் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இப்பயே முக்கியமானதுன்னா பின்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க மிக 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 முக்கியமான கட்டம், மிக 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 முக்கியமான கட்டம் அப்படின்ட்டு சொல்லுவீங்களான்ட்டு நமக்கு தெரியல. ஏன்னா மக்களுக்கு முதல் உங்க மேல வந்து ஒரு நம்பிக்கையே வரல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்க ஒரு பிரஸ் மீட்டே இது வரைக்கும் கொடுக்கல, ஒரு வெளிப்படையா ஒரு கொடுக்கல. ஏன்னா எழுதி வச்சு படிக்கிற மாதிரி தான் இருக்கு எல்லா விஷயமும். ஸோ உங்க மேல ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்லுங்க உங்க மேலேயே நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா உங்க ரசிகர்கள், அதாவது தொண்டர்கள்லாம் இல்ல, ரசிகர்களாக தான் இருக்காங்க. இன்னும் வந்து அஜித் ரசிகர்கள் சண்டை போடுறது, ரஜினி கூட ரசிகர்கள் கூட சண்டை போடுறது அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப மங்காத்தா திரைப்படம் வந்துச்சு. அதுல வந்து டிவி கொடியை வந்து பாத்தீங்கன்னாக்கா காட்டியிருக்காங்க, தர்மடி வாங்கியிருக்காரு. ஸோ மங்காத்தா திரைப்படத்துக்கும் டிவி கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. அங்க போயிட்டு பண்ணலாமா? அது வந்து படம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சினிமா வந்து சினிமாவா இருக்கணும், அரசியல் வந்து அரசியலா இருக்கணும். ஸோ ரெண்டுமே கலக்கக்கூடாது. அங்க போயிட்டு கத்துறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரை வந்து உங்க ரசிகர்கள் தான் கெடுக்குறாங்க தவிர வேற யாருமே கிடையாது.
அதுவே வந்து பாத்தீங்கன்னா திமுக மீட்டிங்ல நடக்கும்போது போயிட்டு இதேமாதிரி கட்சி கொடியை போய் காட்ட முடியுமா இல்ல டிவிக்கு வாழ்க்கைன்னு கத்த முடியுமா? இவங்களாச்சும் பரவாயில்ல, அடி அடிச்சுட்டு விட்டாங்க. அவங்களாம் வந்து வேற லெவல் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம விளக்கமா சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரியும், ஊருக்கே தெரியும் முக்கியமா. ஸோ இடம் பொருள் யாவே ஒன்று இருக்கு. ஸோ அங்கங்க என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் சைலண்டா பண்ணிட்டு வரணும். ஸோ ஒன்றும் பக்குவம் வந்து டிவிகே தொண்டர்களுக்கு ஒன்றும் முக்கியமா வேணும். அதுதான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. ஏன்னா வந்து பூத்துல போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஓட்டு போட, நீ உனக்கு 20 ஓட்டு எனக்கு 20 ஓட்டு போட்டுக்கலாம், உனக்கு 20 ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பேரம் பேசுவாங்கன்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்காரு போல. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து சொல்றாரு. ஏன்னா அண்ணனுக்கு வந்து சொல்லி, ஏன்னா இவரெல்லாம் ஆல்ரெடி அரசியல்வாதி. இவரும் சரி, ஆதரவாஜனும் சரி, செங்கோட்டையன் அவர்கள்லாம் வந்து ஏற்கனவே அரசியல் இருந்து வந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து இப்பதான் வராங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜயை வச்சு வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு தான் நம்மளுக்கு தோணுது. அன்னைக்கு வந்து பேசியிருந்தார் விஜய் அவர்கள். என்னன்னாக்கா, என்னுடைய ஆட்சியில் வந்து ஊழலே இருக்காதுன்ட்டு சூப்பரா பேசினார். சினிமா வசனம் கூட கிடையாது, சினிமால கூட அப்படி பேசிக்க மாட்டாரு. இது ரியலா சூப்பரா பேசினார். எனக்கு வந்து என்ன கேள்வினா, ஏற்கனவே அதிமுகன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் கட்சின்ட்டு சொல்றீங்க. ஆல்ரெடி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதுலதான் இருக்காரு. ஸோ அவர் இருக்கும்போது அதிமுக ஊழல் செய்யலையா? அதே அவரை தானே கூட்டு வந்து உங்க கட்சியில வச்சிருக்கீங்க. ஏற்கனவே ஆதரவாஜனும் இருந்திருக்காரு அரசியல்ல, அதே அவரை தானே கூட்டு வந்துருக்கீங்க. அதனால தீய சக்தியோட கூட்டணியில தான் இருந்தார் அவரும். அதே மாதிரி நம்ம புஷி ஆனந்த் அவரும் ஆல்ரெடி கட்சி ஏற்கனவே அரசியல்வாதியாக தான் இருந்திருக்காரு. ஏன்னா ஊழல் 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 எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்றீங்களே தவிர, ஊழல் செய்யறவங்கள தான் கூட்டணி வச்சிருக்கீங்க. நீங்க வந்து பண்ண மாட்டீங்க. நீங்க நல்லவர் தான், ஓப்பனா சொல்றேன். நீங்க வந்து நீங்க ரொம்ப நல்லவர். அக்பர் குத்தனப்பட்ட ரொம்ப நல்லவரான ஒரு அரசியல்வாதி. ஆனா உங்களை சுற்றி இருக்கிறவங்க இல்லையா, அவங்களாம் வந்து எப்படின்ட்டு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க வந்து அரசியல் ஊழல் ஒழிப்பீங்க, நல்லது செய்யணும் அப்படின்னு தான் பண்றீங்க. ஆனா உங்க சுத்தி இருக்கிறவங்க செய்ய விட மாட்டாங்க. ஸோ சுத்தி இருக்கிறவங்க முதல் வந்து நீங்க வந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு வந்து பண்ணி செய்யுங்கன்றது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். டாடா பை.